சீதா அருணுக்கும் கூப்பிட்டு, இப்படி எங்கள் அக்காவோட பணம் காணாமல் போயிடுச்சுங்க, கொஞ்சம் கோவிச்சுக்காதீங்கன்னு அனுப்பிப்பேன், பணம் தர முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு கண்டிப்பாக நான் தந்துடுவேன் அப்படின்னு சொல்லி அருணிட சொல்லிகிட்டு இருக்கிறப்ப, அப்படியெல்லாம் ஏன் சீதா நினைக்கிறேன், நான் இன்னும் நான் இப்போவே பணம் கொடுக்க சொல்லி நான் கேட்டேனா, ஒன்றும் பிரச்சனையும் இல்லை, அது எப்படி என்னவாச்சுன்னு சொல்லி அதெல்லாம் சொல்கிறத விட்டுட்டு பணத்துக்கு பற்றி பேசுகிறேன் நீ அப்படின்ட்டு, அக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறேன், எல்லாம் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஏதாச்சும் நான் ஹெல்ப்னா என்னை கூப்பிடு, நான் வேணால் போலீஸ்கிட்ட சொல்லட்டா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைங்க நான் கேஸ் கொடுத்துட்டாங்க, மாமாவே பார்த்துக்குவாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் நல்லபடியாக போய் ட்ரைனிங் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி அம்மா நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க, நீ நல்லா பார்த்துக்க சீதா அப்படின்னோடனே, சரிங்க பார்த்துக்கிறேன், நீங்கள் உடம்ப பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு சீதா விட்டுறா. முத்து பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போய் ஆண்டின்ட்டு சொல்லிவிட்டு அழுகுறா, மீனாளுக்கு இப்படி ஆயிடுச்சு, இருந்தாலும் அம்மா எப்போ பார்த்தாலும் மீனாவையே குறை சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க, இப்போ கையில் கட்டோடவே அவள் சமைச்சிட்ருக்கிறா, அவன் மீனா வந்து வேலைக்காரியாட்ட ட்ரீட் பண்ணுறாங்க, என் பொண்டாட்டி மாதிரியே கூட சொந்த மருமக மாதிரியும் இங்கே பார்த்துக்கிறதில்ல எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. இப்போ இந்த இது யார் எடுத்தாங்கன்னு தெரியல, சீதா கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பணம், அவங்களே கஷ்டப்படுற ஃபேமிலி, அப்படி இருக்கிறவங்க எவ்வளோ பணத்தை போச்சுன்னா எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு நம்ம உங்களுக்கு தெரியுங்களா அப்படின்ட்டு அழுகிறான். அழுகாத முத்து, இது இவ்வளோ நாளாக நீ அழுது நான் பார்த்ததே இல்லை, இன்றைக்கி ஏன்னா இப்படி அழுகிற அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, என்னன்னு சொல்லு முத்துனோம்னு, எனக்கு பணம் எடுத்தவங்க யாருன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி எனக்கு சிந்தாமணி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னா, ஆமாம் முத்து, எனக்கும் அதுதான், சிந்தாமணி வந்து இங்கே அவங்க அம்மாட்ட டான்ஸ் கிளாஸுக்கு வந்ததேவே மீனாவை கெடுக்கிறதுக்காக தான், அவள் வேலையில் முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிறதுக்காக தான், அப்புறம் அவங்க தான் செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொன்னானே, அப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியுமா, ஆமாம் அவள் தான் நல்ல எண்ணமே இல்லை, சிந்தாமணி கூட உங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு மீனாவை டெக்கரேஷன் ஆர்டர் வாங்க விடாமல் தடுத்துக்கிட்டே இருந்தாங்க தன்னாலா, அப்போனா அவள் தான் செஞ்சுருப்பா அப்படின்னோடனே, சரி நான் போய் அவங்க வீட்டில் ரைட் ஆஃபீஸர் மாதிரி சோதனை போட போகிறேன், அதில் வந்து சிந்தாமணி வீட்டுக்கு வராமல் இங்கே கொஞ்சம் நேரம் பார்த்துக்குங்க, நான் எல்லாமே பார்த்து பணம் இருக்குதான்னு தேடி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி உனக்காக நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீயும் மீனாவும் எவ்வளவோ நல்லவங்க, ஆனால் அது புரிஞ்சுக்காமல் உங்கள் அம்மா அவனுக்கு சப்போர்ட் பேசிக்கிட்டே இருக்கிறா, என்றைக்கு உங்கள் அம்மா திருந்த போகிறான்னு தெரியல, ஆமாம் அப்பாவும் சொல்லி பார்த்துட்டாங்க கேட்க மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் மீனாவை கரிச்சு கொட்டிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்ல, சரி முத்து நீ எதாக இருந்தாலும், ஆனால் உங்கள் அம்மாட்ட மட்டும் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு சொல்லிடாத, உங்கள் அம்மாட்ட இந்த விஷயத்தை தெரியாமல் நீங்கள் பார்த்துக்குங்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்துட போது பார்த்து சூதானமாக எல்லா விஷயத்தையும் நான் செய் அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. ஆண்டி உங்களை மாதிரி குணமுள்ளவங்க யாருமே இல்லை, எங்கள் அம்மா தான் இருக்காங்க ராட்சச குணம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப நன்றிங்க ஆண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்பிடுறான். சுருதிகிட்டையும் ரவிகிட்டையும் சொல்கிறான் முத்து, டே நான் பணம் எடுத்தது எனக்கு முக்கால்வாசி நல்லாவே தெரிஞ்சிச்சு சிந்தாமணி தான்ட்டு, இன்னும் கால்வாசி தான் தெரியணும், அதனால் நம்ம அவங்க வீட்டுக்கு போய் ரைடு ஆஃபீஸர் வேஷத்தில் போய் நம்ம பணத்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே, இது ரிஸ்க் இல்லாமா அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறப்ப, எனக்கு ரிஸ்க்கு, நம்ம எதை இருந்தாலும் துணிஞ்சு செய்யலாம், ஒன்றுமே அப்போ பிரச்சனை வராது, நானும் வர்றேன் அப்படின்னு சொல்லி சுருதி சொல்ல, சுருதி பரவாயில்ல பழகுறல, நீ எதுலேயுமே தைரியமாக இருக்க, ஆமாம் உங்கள் தம்பியாட்ட ரவியாட்ட என் கோலத்தனமாகவே எதுக்காக இருந்தாலும் பயந்தாங்கொழியாவே நான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னானே, நான் தான் சிபிசிஐடி ஆஃபீஸராக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, நீ விளையாட்டு பிள்ளையாட்ட ஒன்றுமே உனக்கு தெரியாது, நான் பல குரலில் இப்போ எத்தனையோ சீரியலில் நடிச்சிருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு எல்லாமே தெரியும், நீ ஒன்றும் செய்ய வேண்டாம் நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சுருதி, ரவி, முத்து, செல்வம் 4 பேருமே சேர்ந்து ரைடு ஆஃபீஸராக வேஷம் போட்டுட்டு போய் பணத்தை சிந்தாமணி வீட்டில் செக் பண்ண போகிறாங்க. சிந்தாமணியை பார்வதி வீட்டுக்கு போயிட்டு இருந்தவ திடீர்னு திரும்பி வர, அதுக்குள்ளே ஆனால் பணத்தை எடுத்துடுறாங்க. முத்து அடையாளம் சொல்கிறா, அப்படி மஞ்சள் கலர் பையில் 4 கட்டு 500 ரூபா கட்டாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே பார்த்து முத்து கையிலேயே இந்த பணம் கிடைக்கிது. ஆனால் பரவாயில்ல, ஏதோ சிந்தாமணி வர்றதுக்குள்ளே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. ஏன்னா சிந்தாமணி வந்து செஞ்சது தப்பு, மீனா எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்து வச்சு கொண்டு வந்து டெக்கரேஷன் ஆர்டர் வாங்க கொண்டு போனான், அதில் சிந்தாமணி வந்துட்டு மீனாவை வாழ்க்கையில் முன்னேற விடாமையே எப்போ பார்த்தாலும் இந்த தொழில் செய்கிறதுல தடையாகவே இருக்கிறான். அதனால் இவங்க செஞ்சது சரிதான் அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்களா? இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.